இந்த வீடியோவில் பசில் ஒரு கேள்வியும் டைஸ் ஒரு கேள்வியும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பசில் பார்ப்போம். என் தம்பி என்கிட்ட இது டவுட் கேட்டால் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கு. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பாருங்க. தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிறது வேற, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஏபிசிடி 5 பேர் வந்துட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க ஏனில அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு மேல ஒருத்தர்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்துக்கணுமே வந்துட்டு 5 கோடெல்லாம் போட்டவே கூடாது, அது தப்பா போயிடும். ஏன்னா யார் எங்க வேணா வரலாம். சரிங்களா? இது வந்து நம்பர் 1 நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம டேட்டா படிக்கிறோம். பசிலை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்டோ 2 பாயிண்டோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பி இஸ் சிட்டிங் அபவ் ஏ, ஐ மீன் டேட்டாவை சொல்றேன், வித் 1 person பிட்வீன் தேம். ஓகேங்களா? பி வந்து ஏக்கு மேல உட்கார்ந்துருக்காரு, நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பி இங்க வந்துருவாரு, நடுவுல ஒருத்தர் ஏ வந்து உட்கார்ந்துருவாரு. சரிங்களா? புரிஞ்சதுல? பி வந்துட்டு ஏக்கு மேல உட்கார்ந்துருக்காரு, நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் யார் வேணா வரலாம், அதை நம்ம அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பி வச்சு ஏ வச்சு அடுத்த பாயிண்ட் மூவ் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, ஒன்லி 2 persons are sitting between ஏ அண்ட் சி. ஏக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம போட்டோம்னா சியை மேலையும் வைக்கலாம், சியை கீழையும் வைக்கலாம். ஆனால் அது அப்படி வைக்க வேண்டாம். அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுவோம். சி இஸ் நாட் சிட்டிங் அட் த டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வச்சு மூவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாங்க, சியை வந்து இந்த இடத்துக்கு போடலாம், இந்த இடத்துக்கு ஒருத்தர் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். மொத்தம் பாருங்க, 1 2 3 4 5 பேர் வந்தாச்சு. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த சிக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பி இருந்தது, இங்க ஒரு கேப் இருந்தது, ஏ இருந்தது. ஏக்கும் சிக்கும் நடுவில் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டா சில பேர் இந்த இடத்துக்கு போட்டு சி கொண்டிருப்பீங்க. ஆனா அப்படி போடும்போது என்ன வந்துருதுங்க? 6 பேர் வந்துருது. அப்ப இப்படி வராது. அண்ட் இன்னொரு விஷயம், சி வந்துட்டு நாட் டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம சியை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு டாப்ல தான் இருக்காரு. அப்ப என்னமோ தப்பா இடிக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஒருத்தர் கண்டிப்பா சிக்கு மேலதான் வருவான். அப்ப சிக்கு மேல ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா சி வந்து டாப்பா இருக்க மாட்டார், ஏன்னா 2ஆவதா போயிடுவார். ஸோ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா போதும், பசில் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? டி மற்றும் இ இருக்காங்க. நம்ம டியும் இ இங்க போட்டுக்கலாம், இங்க வந்து டியும் போட்டுக்கலாம். அது எப்படி 2 பேர் ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னா, அவங்க டேட்டா சரியா கொடுக்கல, ஆனா தாராளமா இந்த இடத்துக்கு போடலாம். இப்போ கேள்வி என்னன்னு பாக்குறோம். ஹூ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி இன் தி மிடில்? யார் வந்து நடுவுல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. யார் வந்து நடுவுல உட்கார்ந்துருக்காங்க? ஆப்ஷன் பி, அதாவது பி தான் வந்து நடுவில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அண்ட் சில பேருக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஇ இப்படி உட்கார வைக்கலாமா அப்படின்னு. தாராளமா உட்கார வைக்கலாம். அவங்கள பத்தி நம்மளுக்கு கேள்வி கேட்கவே கிடையாது. பியை பத்தி மட்டும்தான். யார் நடுவில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 1 2 3 பி தான் நடுவில் வராரு. அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப சப்போஸ் டி எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்கு cannot be determined, அதாவது விடை கூற முடியாது. ஐ மீன் விடை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. cannot be determined தமிழ்ல என்ன வரும்? கூற முடியாதுன்னு சொல்லாங்களா? சரி, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. cannot be determined அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஈக்கும் அதே மாதிரி தான். ஈ இங்கேயும் வருவாரு, இங்கேயும் வருவாரு. ஸோ அதை பத்தி தெளிவான டேட்டா இல்லை. இதெல்லாம் வந்து பசில் பாசிபிலிட்டி தான். ஐ மீன் இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால டிக்கும் ஈக்கும் கேள்வி கேட்டா cannot be determined வரும். நடுவில் யாருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா பி வரும். சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சி வந்துட்டு நம்ம மேல வந்துரும் யோசிக்காம இன்னொருத்தர் வருவாரு, அவர் தான் மேல வருவாரு. அப்ப இப்படி சியை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த டைஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். கேள்வி பாருங்க. ஒரு ஃபேர் டையை உருட்டுறாங்க. ஒரு ஃபேர் டை அப்படின்னாவே என்னங்க? 1 2 மன்னிக்கணும் 2 3 4 5 6 முகங்கள் தான் இருக்கும். இதுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, அதனோட பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 6, 6 பிரைம் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரைம் நம்பர்ஸ் அவங்க கேட்கல, பிரைம் ஃபேக்டர்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? 6 நம்ம எல்சிஎம் பண்ணா 2 3 வரும், 3 பண்ணா 1 தான் வரும். அப்ப 2 3 தான் இதனோட ஆன்சர். ஐ மீன் இதனோட அந்த நிகழ்தகவு. இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ 2/6ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க? 1/3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் இதுக்கும் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு டைஸ்ல 6 முகங்கள் இருக்கும். இந்த 6 முகங்கள் உருட்டும் போது நம்மளுக்கு வந்து 6 பிரைம் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் ஃபேக்டர்னு என்னங்க? 2 3 மட்டும் தான். 2 × 3 6. சரிங்களா? அதை புரிதலுக்காக தான் இப்படி போட்டேன். அதை எடுத்து மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இருக்குங்க? 2 இருக்கு. ஸோ 2/6 which is 1/3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் பி வந்து செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ரெண்டுமே எளிமையான கேள்வி தான், புரிஞ்சதுன்னா போதும். அண்ட் இதை வந்து மறந்தும் வந்து வேகத்துல பிரைம் நம்பர்ஸ் படிச்சுக்கூடாது. நானே வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் நினைச்சிட்டேன், அப்புறம் தான் பார்த்தேன் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.